ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படாவிட்டால் ஈரானின் அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் 48 மணி நேரத்துக்குள் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கப்பட வேண்டும் என கெடு விதித்துள்ளார். நீரிணையை திறக்காவிட்டால் நாட்டின் மிகப்பெரிய அணு ஆலையில் தொடங்கி அனைத்து ஆலைகளும் ஏவுகணைகளை வீசி தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு எல்பிஜி டேங்கர் கப்பல் ஈரான் கடற்படையின் நேரடி வழிகாட்டுதலுடன் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்தது தற்போது தெரியவந்திருக்கிறது. இந்த கப்பல் சுமார் 10 நாட்களாக பாரசீக வளைகுடாவில் காத்திருந்த நிலையில் மார்ச் 13 அன்று பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டது. கப்பலில் இருந்த அனைத்து ஊழியர்களும் இந்தியர்கள் என்பதை உறுதி செய்த பின்னரே ஈரான் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பான பாதையை ஒதுக்கி வழிகாட்டியது. கப்பல் நீரிணையை கடக்கும் போது ஈரானிய கடற்படையுடன் தொடர்ந்து ரேடியோ தொடர்பில் இருந்தது. ஓமன் வளைகுடாவிற்கு நுழைந்ததும் அங்கிருந்த இந்திய கடற்படை கப்பல்கள் டேங்கர் கப்பலை பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அழைத்து வந்தன. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கு பங்களிக்கப் போவதாக ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 22 நாடுகள் தெரிவித்துள்ளன. அந்நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவுகளை உலக மக்கள் உணர்வார்கள் எனவும் கூறியுள்ளனர். ஐநா சபை மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மூலம் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவை வழங்க பணியாற்றப் போவதாகவும் அந்நாடுகள் தெரிவித்துள்ளன.